தவறான நிர்வாகத்தால் இந்திய தொழில் முனைவர்கள் பெரும் இழப்புகளை சந்திக்கின்றனர் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனின் தனி செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் தெரிவித்தார். இம்மாதிரியான சூழ்நிலைகளை தடுக்க தெக்குன் மூலமாக மிகப்பெரிய திட்டத்தை டத்தோஸ்ரீ ரமணன் தொடக்கி வைக்க இருப்பதாகவும் இது தொழில் நிர்வாக திறனை வளர்க்க பேருதவியாக இருக்கும் எனவும் அன்புமணி சுட்டிக்காட்டினார். அண்மையில் கில்லானில் ஜெயசக்தி கூட்டுறவு கழகத்தின் தொழில் முனைவோர் கருத்தரங்கை தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அன்புமணி இதனை தெரிவித்தார். இந்த கருத்தரங்கில் 120 இந்திய தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இக்கருத்தரங்கில் துக்குன் உதவி திட்டம், அமானா இக்தியார், SME, சக்கீம் போன்ற தொழில் உதவி திட்டங்கள் ஒரே மேடையில் இணைக்கப்பட்டு அவற்றின் பயன்பாடு, விண்ணப்ப முறை, செயல்பாடு மற்றும் வணிக உக்திகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் கடன் உதவி பெற்ற தொழில் முனைவோர்கள் இம்மாதிரியான கருத்தரங்குகளில் கலந்து கொள்வதால் வணிக வளர்ச்சிக்கான திசையை உறுதிப்படுத்த முடியும். அதோடு அண்மையில் ஐபேப் திட்டத்தின் கீழ் 48 இந்திய சிறு தொழில் முனைவோர்களுக்கு மொத்தமாக 2.96 மில்லியன் ரிங்கேட் மானியம் வழங்கப்பட்டுள்ளதும் இது தொழில் முனைவோருக்கான அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாகவும் அன்புமணி தெரிவித்தார். இதனிடையே ஜெயசக்தி கூட்டுறவு கழகம் கடந்த 75 ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதோடு இதில் 800க்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இருப்பதாக ஜெயசக்தி கூட்டுறவு கழகத்தின் தலைவர் டத்தோ பாஸ்கரன் தெரிவித்தார். இந்திய தொழில் முனைவோர்கள் அரசாங்க உதவிகளை முறையாக அறிந்து பயன்பெற இம்மாதிரியான கருத்தரங்குகள் பெரும் ஆதரவாக இருக்கும் என்பதையும் அவர் கூறினார். கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் பிரதிநிதியாக கில்லான் நகராண்மை கழக உறுப்பினர் மற்றும் காப்பார் வட்டார இந்து சங்க தலைவர் திரு அருள்நேசன் ஜெயபாலனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்.